பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். சந்திரம் அவன் தாத்தாவை ரொம்ப கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தான். ராமையா அவரோட பேரனை பார்த்து, சந்திரம், நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ அழுவக்கூடாதுடா. நீ ஒத்தலியே இருக்கிறேன்னு கவலைப்படாத. நம்ம பிறந்தப்பவும் தனியாதான் வந்தோம், நம்ம போகும்போதும் தனியாதான் போக போறோம். நம்மளுக்கு துணையா யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு துணையா யாருமே வர மாட்டாங்க. உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருகிட்டையும் கையேந்தி நிக்காத. நீ கஷ்டப்படு, வாழ்றதுக்காக கஷ்டப்படுப்பா. அந்த கஷ்டத்துல தான் வாழ்க்கையே இருக்கு, அந்த வாழ்க்கையில தான் தங்க மாதிரி வாழ்க்கை இருக்கு. தாத்தா, அப்படி சொல்லாதீங்க தாத்தா. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது தாத்தா. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துருக்கீங்க, இப்போ என்ன தனியா விட்டுட்டு போக பாக்குறீங்களா? இங்க பாருப்பா சந்திரம், நான் காட்டுக்கு போக போறவன். என்கிட்ட கண்ணீரை தவிர வேற எதுவுமே இல்லப்பா. இந்த ஊரையும் மண்ணையும் மறக்காதப்பா. இருந்தா இந்த ஊர்லயே தான் இருக்கணும், செத்தாலும் இங்கதான் சாவணும். எதுக்குன்னா இது நம்ம மண்ணு ஆனதுனால அப்படின்னு ராமையா கண்ணை மூடிட்டாரு. சந்திரம் தன்னோட தாத்தாவோட பொணத்து மேல படுத்துக்கிட்டு அழுந்துகிட்டே இருந்தான். இப்படி சந்திரம் ரொம்ப நேரம் அழுந்ததுக்கு அப்புறம் அவன் தாத்தா சொன்னது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அவரு சொன்ன வார்த்தை அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அழுவுறது நிறுத்திட்டு இறுதி சடங்க செஞ்சு முடிச்சான் சந்திரம். மறுநாள் காலையிலேயே அந்த ஊரு பெரிய மனுஷனான சங்கரைய வந்தாரு. அப்பா சந்திரம், உன்னை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்குப்பா. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாமையே தாத்தா கூடயே வளர்ந்த. இன்னைக்கு உன் தாத்தா இறந்தாலும் நீ கஷ்டப்பட்டு பொழைச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நான் இங்க வந்திருக்கேன். ஒரு வேலை செய்யலாம், உன் தாத்தா சொத்தை என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. அந்த சொத்துக்காக நான் உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறேன். அந்த காசை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் சந்தோஷமா வாழுடா. ஐயா, அது என் தாத்தாவோட சொத்து. நான் எந்த நிலைமையில கூட என் சொத்தை எங்க தாத்தா சொன்ன மாதிரி யாருக்குமே விற்க மாட்டேன். அந்த வயல்லையே கஷ்டப்பட்டு என் தாத்தா சொன்ன மாதிரி சம்பாதிப்பேன். என்னோட சொத்தை யாருக்குமே நான் விற்க மாட்டேங்க ஐயா. நீ எப்படி விற்க மாட்டேன்னு நானே பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல மழை அதிகமா வரப்போகுது. நம்மளோட ஆறெல்லாம் நிறைஞ்சு அந்த தண்ணி உன்னோட வயலுக்கு வரும். அப்போ நீ எப்படி விவசாயத்தை செய்யறேன்னு நானும் பாக்குறேன். அதுக்கப்புறம் நடக்கிறது உனக்கு தெரியும் தானே. நீ கஷ்டப்பட்டு செஞ்ச விவசாயம் எல்லாமே குஷ் அப்படின்னு காத்துல பறந்து போயிடும். என்னங்க ஐயா, எனக்கு பயத்தை உண்டாக்குறீங்களா? ஐயோ, இது பயம் இல்லடா, சொல்றேன். நடக்க போறது தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீயே யோசிச்சுக்கப்பா. உனக்காக என்னோட வாசப்படி கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சங்கர் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் சந்திரம் தன்னோட தாத்தா சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். இப்படி அழுந்துகிட்டு இருக்கிற சந்திரங்கிட்ட பக்கத்து வீட்டு பத்மா வந்தா. பத்மாவுக்கு சந்திரம்னா ரொம்ப பிடிக்கும். அழுந்துகிட்டு இருக்கிற சந்திரத்தை பார்த்து, நீ இப்படி அழுந்துகிட்டு இருந்தா செத்து போன உன் தாத்தா திரும்பி வந்துருவாரா? உன்னை அசிங்கப்படுத்தவங்க முன்னாடி நீ நல்லா இருக்கணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அழுவுறது தவிர என்னால வேற என்ன செய்ய முடியும்? உன் தாத்தாவை நீ ஞாபகப்படுத்திக்கோ. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த சங்கரம் உன்னோட தாத்தா வயல எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. நீ அவரு முன்னாடி எப்படி வாழ போற, எப்படி பொழைக்க போற? அப்போ அந்த சங்கருக்கு பயந்துகிட்டு நான் விவசாயம் செய்யக்கூடாதா? அதுக்குதான் சொல்ற சந்திரம், அவரு முன்னாடி நீ துணிஞ்சு நின்னு விவசாயம் செய். இங்க பாரு, உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் எவ்வளவு நாளுன்னு தான் நீ அழுந்துகிட்டு சாப்பிடாம இருப்ப? கொஞ்சமாவது சாப்பிடு சந்திரம். என்ன மன்னிச்சிடு பத்மா, என்னால நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த தடவை விளைச்சல் நல்லா வந்துச்சுன்னா தாத்தா கிட்ட சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாத்தா முன்னாடி நிக்கலான்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே வீணா போயிடுச்சு. ஆனா தாத்தா இப்போ இல்ல அப்படின்னு சந்திரம் அழுந்துகிட்டு இருக்கும்போது பத்மா அவனுக்கு சமாதானம் சொன்னான். அதுக்கப்புறம் மறுவது நாள் வயலுக்கு போனா சந்திரம். வயல தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற சந்திரத்துக்கு கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பெரிய மலைய பார்த்தான். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க யாருமே அந்த மலைகிட்ட போகவே மாட்டாங்க. அந்த சந்திரம் போனோம்னு நினைச்சான். இப்படி சந்திரம் ரொம்ப தூரம் நடந்து நடந்து அந்த மலை மேல வந்து நின்னான்.
அந்த மலை மேல இருந்து நின்னு பாக்கும்போது அந்த ஊரு சின்னதா தெரிஞ்சது. அத பார்த்து அதிசயப்பட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டான் சந்திரம். வீட்டாண்ட சங்கரையா வந்திருக்கிறத பார்த்து, நீங்க என் வீட்டு சுத்திக்கிட்டே இருப்பீங்களா? என்னோட வயலை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்பவே எத்தனையோ பேரை ஏமாத்தி அவங்களோட வயலை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன ஆனாலும் என்னோட வயலை யாருக்காகவும் நான் கொடுக்க மாட்டேன். இங்க பாருடா, ஏன் முன்னாடியே குரலை ஒசத்தி பேசுறியா? இங்க பாரு, நான் நினைச்சா உன்னோட வயலை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு, உன்னோட வயலை எனக்கு கொடுத்துடு. அப்படி மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் என்னோட வயலை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே சங்கர் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டான். ஒரு நாள் பத்மாவுக்கு கையில ஒரு அடிபட்டுச்சு. அந்த அடிய பார்த்த உடனே சந்திரன் ரொம்பவே கவலைப்பட்டான். அந்த அடி பத்மா கையில படுறதுக்கு சங்கரன் தான் காரணம்னு சந்திரன் தெரிஞ்சுக்கிட்டான். சங்கரத்தை பார்க்க சந்திரன் கிளம்பும் போது அதுக்குள்ள பத்மா, சந்திரம் நீ அவசரப்படாத, தப்பு செஞ்சவங்கள அந்த கடவுள் சும்மா விட மாட்டாரு. கண்டிப்பா கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. எனக்கு என் கை இந்த மாதிரி ஆவறதுக்கு அந்த சங்கர தான் காரணம். நீ அவர்கிட்ட போய் எந்த சண்டையும் போடாத. நம்மளால அவங்கள எதுவுமே செய்ய முடியாத பத்மா. அவனுக்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு தானே தைரியம். இன்னைக்கு அவனா நானான்னு ஒரு முடிவை பார்த்துட்டே வந்துடுறேன் அப்படின்னு சந்திரன் கோவமா சங்கரத்தை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு கிளம்பி போனான். சந்திரத்தை பார்த்த சங்கரம், வாப்பா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சந்திரம், உன்னோட வயலை விக்கிறதுக்கு ரெடியா வந்திருக்க போல, ரொம்ப சந்தோஷம். நீ உண்மையிலேயே ஒரு மனுஷனா? எதுவுமே தெரியாத பத்மாவை ஏன் இந்த கதிக்கு ஆக்குன? உன் கோபம் ஏன் மேல தானே. நீ என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டியிருக்க. ஐயோ சந்திரம், எதுக்குப்பா என் கூட சண்டை எல்லாம் வச்சுக்கிற? இப்ப ஆனது சின்ன விஷயம்தான். நீ உன்னோட வயலை எனக்கு விக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட பத்மாவை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. சங்கர் அப்படி சொன்ன உடனே சந்திரன் ரொம்பவே பயந்து போயிட்டான். பத்மாவுக்கு தன்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சங்கரன் கொடுக்கற காசை வாங்கிக்கிட்டு தன்னோட வயலை வித்துடலாம் அப்படின்னு யோசிச்சு பத்திரத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிட்டு நடந்த விஷயத்த வந்து பத்மா கிட்ட சொன்னான். ஏன் சந்திரன் இப்படி பண்ண? உன் தாத்தாவுக்கும் உனக்கும் பிடிச்ச அந்த வயலை எதுக்காக நீ அவனுக்கு வித்துட்டு வந்திருக்க? எனக்காக தான் நீ வித்துட்டு வந்திருக்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வாழ்றதுக்கு நீ என்னதான் பண்ண போற? அது எல்லாமே அப்புறமா பாத்துக்கலாம் பத்மா, நீ மட்டும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி அந்த மலை மேல போயிட்டான். மலைக்கு போய் மலை மேல உக்காந்து இருக்கிற சந்திரத்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. நான் என்னோட வயல்ல விவசாயம் செஞ்சா மழை வந்தா தண்ணி வந்து வயலெல்லாம் நாசமாயிடும். அதே இந்த மலை மேல நான் விவசாயத்தை ஆரம்பிச்சேன் அப்படின்னா மழைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால இனிமே இந்த மலை மேலேயே நான் விவசாயம் பண்றேன், இந்த மலை மேலேயே நான் விவசாயத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்து சந்திரம் ரொம்பவே கஷ்டப்பட்டு விவசாயத்தை மலை மேல செய்யலாம் அப்படின்னு அங்க அந்த மலைய விவசாயம் செய்யற பூமியா மாத்துனான். அதுக்கப்புறம் காவலுக்கு இருந்தான். இந்த விஷயத்த அவன் பத்மா கிட்டயும் சொல்லல. இப்படி 4 மாசம் ஆயிடுச்சு. அந்த பூமியில மழை வர ஆரம்பிச்சது. மழை வந்து அந்த ஊர்ல இருக்கிற விவசாய பூமியெல்லாம் நாசமாயிடுச்சு. சங்கரையவுக்கு கூட ரொம்பவே நஷ்டம் ஏற்பட்டது. அவனும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். பாத்தியா சந்திரம், அந்த சங்கரையவுக்கு நஷ்டம் வந்திருக்கு. கர்மம் யாரையும் சும்மா விடாது. அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். எல்லாரோட விவசாய பூமிய அவனே எடுத்துக்கிட்டானே. இன்னைக்கு அவன் செஞ்ச விவசாயம் எல்லாம் தண்ணில அடிச்சுக்கிட்டு போகும்போது தலை மேல துண்டு போட்டுக்கிட்ட உக்காந்துருக்கான். அவன் எடுத்த குண்டுல அவனே விழுந்துட்டான் பத்மா. சரி பத்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சந்திரம் கொஞ்சம் நில்ல, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்துக்கு போற, சாயங்காலம் வர. ஆமா, எனக்கு தெரியாம நீ ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க. சந்திரம், எனக்கு தெரியாம நீ ஏதாவது தப்பு பண்றியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல பத்மா. என்ன பார்த்தா தப்பு பண்றவனா தோணுதா உனக்கு? அப்போ இந்த நேரத்துக்கு நீ டெய்லி எங்கேயோ போற. எங்க போற? எங்க போறன்னு சொல்லு, என்கிட்ட சொல்லக்கூடாதா? சந்திரம், உண்மை சொல்லு சந்திரம், நீ எனக்கு தெரியாம எதுவுமே தப்பு பண்ணலையே. பத்மா அழுந்துகிட்டே கேக்கும்போது சந்திரம் உண்மையெல்லாம் சொல்லி பத்மாவை மலைக்கு மேல தன்னோட கூட்டிட்டு போனான். அங்க போய் பார்த்தா பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கிற வயல் அது. அத பார்த்து பத்மா சந்தோஷப்பட்டா. அட,
என்னது இது? இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒண்டியாவே இந்த வேலையை செஞ்சீங்களா? மலை மேல விவசாயம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி யோசனை வந்தது? எப்படி சந்திரம்? மலை மேல தண்ணி நிக்காதுன்னு எனக்கு தெரியும் பத்மா. மழை வந்தாலும் நஷ்டம் இருக்காது. அதே மாதிரி காவலுக்கு இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல. நம்மளோட விளைச்சல் கை சேர்ற நேரமும் வந்துருச்சு. சந்திரம் அப்படி சொல்லும்போது பத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாள் அந்த ஊருக்குள்ள விவசாயிகளுக்கான நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக கலெக்டர் ஊருக்கு வந்தாரு. கலெக்டர் முன்னாடி சந்திரம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். ஐயா ஐயா, காப்பாத்துங்க ஐயா, எல்லாமே தண்ணில முங்கி போயிருச்சுங்க ஐயா. இந்த நஷ்டத்தை என்னால தாங்க முடியல. நீங்க தாங்க ஐயா எனக்கு ஒரு வழிய காட்டணும். ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா. சரி சரி, உங்களை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன். சரி, இந்த ஊருக்குள்ள எல்லா வயலும் உங்களோட தான் இருக்கு. மத்த விவசாயிகள்லாம் எங்க போயிட்டாங்க? ஐயா, இந்த ஊருக்குள்ள இருக்கிற விவசாயிங்க கிட்ட இருந்து எல்லா வயலும் இந்த சந்திரன் தான் பணத்தை ஆசை காட்டி சில பேரை ஏமாத்தி வாங்கிக்கிட்டாரு. பேராசப்பட்டு தான் நோண்டுன பள்ளத்துல தானாவே விழுந்துட்டாரு. சந்திரம், நீ வாய மூடுடா. இந்த இடத்துல நீயே விவசாயம் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி தான் உனக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த கலெக்டர் முன்னாடி நீனும் லபோ திபோன்னு கத்திக்கிட்டு இருந்திருப்ப. அவரு விவசாயம் செஞ்சாரு, ஆனா இந்த மழையாலையும் அவருக்கு எந்த விதமான நஷ்டம் வரல. இப்போ விளைச்சல் கை சேர்ற நேரம் வந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? மழை வந்தாலும் விளைச்சலுக்கு எந்த விதமான நஷ்டம் ஆகலையா? நீங்க சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, சந்திரன் தான் அதையெல்லாம் செஞ்சது. வாங்க ஐயா உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பத்மா கலெக்டரையும் அந்த ஊரு ஜனங்களையும் எல்லாரையும் மலை மேல கூட்டிட்டு போனா. அங்க போய் பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கலெக்டர் சந்திரத்தை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு. ஊரு ஜனங்க எல்லாரும் சந்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. அற்புதம் சந்திரம், எப்படி உங்களுக்கு இந்த யோசனை வந்தது? இந்த மலை மேல விவசாயம் செய்யணும்னு நீங்க எப்படி யோசிச்சீங்க? உங்கள மாதிரி ஐடியா நிறைய விவசாயிங்க செஞ்சா கண்டிப்பா இந்த நாடு முன்னேறும். இந்த விஷயத்த பத்தி நான் உடனே கவர்மெண்ட்ல சொல்ல போறேன். கலெக்டர் ஊரு ஜனங்க முன்னாடி சந்திரத்தை பாராட்டுனாங்க. அதுக்கப்புறம் சந்திரத்தோட விளைச்சல் கை சேர்ந்துச்சு. அப்போ சந்திரம் அவன் கை சேர்ந்த விளைச்சல ஊரு ஜனங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தான். அதுல கொஞ்சம் தானியத்தை சங்கரமுக்கும் கொடுத்தான். சங்கரம் அவனோட தப்ப உணர்ந்தான். சந்திரம், நான் தப்பு பண்ணிட்டேன். என் கண்ணை நீ திறந்துட்ட. இனிமே நான் ஏமாத்தி வாங்கின எல்லா வயலும் அந்தந்த ஜனங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துட்றேன். ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இனிமே ஊரு ஜனங்களுக்கும் எந்த பிரச்சனை வராத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க தான் முன்னாடி நின்னு எங்களுக்கு வழிய காட்டணும். இதான் ஊருக்கு நீங்க செய்யற நல்லதா இருக்கும். கண்டிப்பா அப்படியே செய்யறேன் சந்திரம். என்ன மனுஷனா மாத்துனதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிப்பா. அப்படி சொல்லி சங்கரும் ஊரு ஜனங்க கிட்ட இருந்து வாங்கின வயல சந்திரத்துக்கிட்ட இருந்து வாங்கின வயலையும் திருப்பி கொடுத்துட்டான். கலெக்டர் ஜனங்க முன்னாடி சந்திரத்தை பாராட்டினாரு. கலெக்டர் சந்திரத்துக்கு பணத்தை பரிசா கொடுத்தாரு. அப்போ சந்திரம் மேடையில பேசும்போது, எங்க தாத்தா எப்பவுமே சொல்லுவாரு, அவரு சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம கஷ்டப்படணும். எப்ப நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோமோ அந்த கஷ்டத்துக்கு ஏத்த பலனை நம்ம அப்பவே அனுபவிப்போம் அப்படின்னு. ஒரு மனுஷனுக்கு அவமானம் கஷ்டம் எல்லாமே கண்ணெதிரில வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி ஒருத்தன் கஷ்டப்பட்டு துணிஞ்சு நின்னானா அவன் 4 பேரு மதிக்கிற மாதிரி இந்த உலகத்திலேயே வாழ்ந்து நிப்பான். எல்லா மனுஷங்களும் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு நம்ம நினைச்சது சாதிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஊரு ஜனங்க எல்லாரும் சந்திரம் பேச்ச கேட்டு கை தட்டினாங்க. அன்னையில இருந்து சந்திரத்தை பார்த்து ஊரு ஜனங்களும் அந்த மலை மேல விவசாயம் செய்யணும்னு விவசாயத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்து சந்திரம் பத்மா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சித்தாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு சித்தையா அப்படிங்கிற ஒருத்தரு. ஏங்க, இன்னைக்கு நீங்க தானியத்தை கொண்டு போய் சந்தையில விக்கிறேன்னு அப்படின்னு சொன்னீங்க, ஏங்க இன்னும் கிளம்பல? அது இல்ல சுசீலா, நம்ம விளைச்ச தானியத்துல கொஞ்சம் குப்பைங்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சுத்தம் பண்ணாம கொண்டு போனா நம்ம தானியத்துக்கு தகுந்த விலை கொடுக்க மாட்டாங்க. ஐயோ ஏங்க, இங்க பாருங்க, நீங்க எவ்வளவுதான் சுத்தம் பண்ணி கொண்டு போனாலும் நம்ம தானியத்துக்கு குறைவான விலைய தான் கொடுப்பாங்க. பார்த்தா மழை இப்பவோ அப்பவோன்னு வர மாதிரி இருக்கு. நீங்க என் பேச்ச கேட்டு இன்னைக்கே தானியத்தை சந்தைக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சுசீலா ரங்கையாவுக்கு சொன்ன உடனே ரங்கையா,
ஆமாண்டி, நீ சொன்னது கூட உண்மைதான். நான் இன்னைக்கே தானியத்தெல்லாம் சந்தைக்கு கொண்டு போயிடுறேன். சரிங்க, இப்பவே உங்களுக்கு இதோ டிஃபனை கூட கட்டி வச்சிடுறேன். மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி மத்தியானத்துக்கும் சேர்த்து டிஃபனை கட்டி கொடுத்துட்டா. உடனே சுப்பையாவும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்போ அவரோட பொண்ணான கீதா, அப்பா பட்டணத்துக்கு நானும் வரேன்பா, என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? இங்க பாருமா, இன்னொரு நாள் உன்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறேம்மா. இல்லங்கப்பா, எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் சொல்றது. நான் இன்னைக்கு உங்க கூட வரணும். அங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல நல்ல இடங்கள் இருக்கா. என்னோட ஸ்நேகிதிங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க. தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு அப்பா கிட்ட அடம் பிடிச்சா. உடனே அம்மாவான சுசீலா பொண்ணை பார்த்து, கீதா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அப்பா வேலைக்கு கிளம்பும் போது இந்த மாதிரி அடம் பிடிக்க கூடாதுன்னு. அவரு இன்னொரு நாள் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல, அவர் பேச்சு கேளு அப்படின்னு சொன்ன உடனே கீதா அழுக ஆரம்பிச்சிட்டா. அழுந்துகிட்டு இருக்கிற கீதாவை பார்த்து, ஐயோ என்னடி, நீ எதுக்காக காலையிலேயே பொண்ணு அழுக வைக்கிற? அம்மா கீதா, அப்பா சொல்றத கேளுமா. அப்பா இந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு தான் சந்தைக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வரும்போது சாயங்காலம் ஆகுதோ, இருட்டாயிடுதோ, இல்ல நாளைக்காகுதோ தெரியல. அப்பா வரும்போது உனக்காக அங்கிருந்து ஒரு நல்ல துணியை வாங்கிட்டு வரேன். இப்படி ரங்கையா கீதாவை சமாதானம் பண்ணாரு. அப்போ கீதா, அப்பா எனக்கு ரோஜா பூ கலருன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதே கலர்ல எனக்கு துணி வாங்கிட்டு வாங்கப்பா. சரிம்மா அப்படின்னு ரங்கையா மாட்டு வண்டியில தானியத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. போகும்போது வழியில டீ குடிக்கலான்னு இறங்குனாரு. அப்பதான் அங்க சூரி அப்படின்னு ஒருத்தனை பார்த்தாரு. ஐயா, என் பேரு சூரி. உங்களை பார்த்தா விவசாயி மாதிரி தெரியுது. உங்ககிட்ட எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்கய்யா. இங்க பாருப்பா சூரி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஏக்கரை நிலம்தான். அதுலதான் நான் கஷ்டப்பட்டு ஒண்டியா வேலை செஞ்சு இதோ இந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போய்கிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா சூரி, மத்தவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டு வேலை செய்யற அளவுக்கு என்கிட்ட தகுதி இல்லப்பா. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சூரிய பார்த்து இறக்கப்பட்டு 10 ரூபா காசு கொடுக்கும்போது சூரி, ஐயா நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேலை செய்யாம ஒத்த 1 ரூபா கூட வாங்க மாட்டேன். அதனால எனக்கு இந்த காசு வேண்டாம் அப்படின்னு சூரி சொன்ன உடனே சூரி மேல ரங்கையாவுக்கு சூரி மேல ஒரு நல்ல நம்பிக்கை வந்தது. இப்பா என்னோட தானியத்தை கொண்டு வந்து சந்தையில கொடுத்தா நான் உனக்கு காசு கொடுக்கறேன். அப்பவாவது காசு வாங்கிக்கிறியா? சரிங்க ஐயா, இப்படி சொன்னீங்களே, இப்ப வரேன். சரின்னு சொல்லி சூரி ரங்கையாவோட சந்தைக்கு கிளம்பி போனா. அங்க போய் தானியத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு அங்க ஒரு வியாபாரி வந்தான். அந்த வியாபாரி தானியம் நல்லா இருந்தாலும் வேணும் வேணும்னு, இது என்னய்யா தானியம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருந்தா குறைவான வேலை தான் கொடுக்க முடியும். ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, கொஞ்சம் மேல போட்டு கொடுங்கய்யா அப்படின்னு எவ்வளவுதான் கெஞ்சி பார்த்தாலும் அதுக்கு அந்த வியாபாரி ஒத்துக்கல. இங்க பாரியா, நான் கேட்ட விலைக்கு கொடுக்கறதா இருந்தா கொடு, இல்லனா உன்னோட தானியத்தை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்ப சூரி, ஐயா ஏங்கய்யா நீங்க கஷ்டப்பட்டு விளைச்ச இந்த தானியத்தை குறைவான விலைக்கு கொடுக்கறீங்க, நீங்க இங்கே இருங்க அப்படின்னு தானியத்தை நேரா காசு கொடுத்து வாங்குறவங்க கிட்டே போய் அவங்க காதுக்கு படுற மாதிரி ஒரு விவசாயி கிட்ட உங்களுக்கு கேக்குற மாதிரி பேசினா. இங்க பாருங்க ஐயா, அங்க ரங்கையா அப்படின்னு ஒரு விவசாயி இருக்காரு. அவரு எவ்வளவு நல்ல தானியத்தை வளர்த்திருக்காரு தெரியுமா? எந்த விதமான ரசாயன மருந்த கூட அடிக்காம அவ்வளவு நல்ல சுத்தபத்தமா தானியத்தை வளர்த்திருக்காரு. இன்னொரு வியாபாரி அவரோட தானியத்தை கேட்டாரு. அவரும் அதிகமா கேக்குறாரு. யாருக்கும் குடுக்கறது வேண்டாம், நேரா எனக்கே குடுக்கவேன்னு சொன்னாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த வியாபாரி காதுக்கு விழுந்தது. உடனே வியாபாரி, அட இந்த தானியம் யாருகிட்டயும் போக விடக்கூடாது அப்படின்னு, யாருப்பா அங்க, எங்க இருக்காரு அவரு? அந்த வியாபாரி குடுக்கற காசை நான் குடுக்கறேன், அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு. அப்படிங்களையா, வாங்க நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரங்கையாவுகிட்ட கூட்டிட்டு வந்து ரங்கையா கேட்டதோட அதிகமா பணத்தை கொடுத்தாரு. இத பார்த்த ரங்கையா சூரியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ரங்கையா பாராட்டிக்கிட்டே, அப்பா சூரி, இருக்கும் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய நான் பார்த்ததில்ல. நீ என்கிட்டயே வேலை செய்றியாப்பா? இங்க பாருங்கய்யா, என்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு சம்பளம் கொடுக்கறேன்னா வரேன், சும்மா காசு கொடுக்கறேன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரங்கையா அவனை பார்த்து, சரி சரி அப்படின்னு சூரிய கூட கூட்டிக்கிட்டு தன்னோட பொண்ணு சொன்ன மாதிரி ரோஜாப்பூ வண்ணத்துல துணி எடுத்துக்கிட்டு கிளம்பினாரு. வீட்டுக்கு போன உடனே பொண்டாட்டியான சுசீலா, எங்க இவன் யாருங்க,
அப்படின்னு கேட்ட உடனே ரங்கையா எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சுசீலா, என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, இப்படி யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதா? ஐயோ, உனக்கு யார பார்த்தாலும் சந்தேகம்தான். இவன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, இவன் ரொம்ப நல்ல பையன். ஆமா, எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்க தான். சரிடி, முதல்ல சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சூரி கிட்ட போய், வாப்பா சூரி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே சூரி மறுபடியும், இங்க பாருங்க ஐயா, மறுபடியும் நீங்க என் மேல கருணை காட்டுறீங்க. நான் சொன்னல, வேலை செய்யாம நான் எதையும் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டேன்னு. ஐயோ, இவன் ஒருத்தன். சரி, அங்க பாத்தியா அந்த தொட்டி இருக்குல்ல, அந்த கிணறுல இருந்து தொட்டி நிறைய தண்ணிய நிறைச்சு வை. இப்ப சொன்னீங்களே, இதுதான் சரியானது அப்படின்னு அவன் அந்த கிணறு கிட்ட போய் அங்கே பக்கத்துல விழுந்திருந்த ஒரு ட்ரம் எடுத்து அதுக்கு கயிறு கட்டி அந்த கயிறை மாட்டுக்கு கட்டி அங்கிருந்து அந்த ட்ரம் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு மாட முன்னாடி நகர்த்துனான். அப்போ தண்ணி நிறைஞ்சு ட்ரம் மேல வந்துருச்சு. இப்படி 5 நிமிஷத்துல தொட்டி நிறைய தண்ணிய நிறைச்சிட்டான் அவன். இப்படி அந்த நாள் போச்சு. மறுபடி நாள் சூரி ரங்கா கிட்ட வந்து, ஐயா, நம்ம வயலுகிட்ட போலாமா? போலாம் போலாம். இப்படி ரங்கையா சரின்னு சொல்லி சூரிய கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனாரு. இங்க பாருப்பா, இதுதான்ப்பா என்னோட 1 ஏக்கரா பூமி. இதுலதான் நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, இந்த தடவை இந்த பூமியில நீங்க என்ன விளைச்சல் பண்ணலான்னு இருக்கீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? மறுபடியும் நான் நெல்லதான் விதைக்க போறேன். என்னங்க ஐயா, எப்ப பார்த்தாலும் ஒரே பயிரை விதைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு லாபம் வரும்? அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி பயிரை நீங்க வளர்த்தாதானே தானியத்துக்கு ஒரு விலை இருக்கும். ஆமா, இந்த 1 ஏக்கர் பூமியில என்னதான் விளைய முடியும்? அப்ப சூரி ரங்கையா கிட்ட இப்படி சொன்னான். ஐயா, நம்ம இங்க அரிசி தானியத்தை போட்டோம் அப்படின்னா அது நம்ம கை வந்து சேர சுமார் 4 இருந்து 6 மாசம் தேவைப்படும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? காய்கறியை வளர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படின்னா ஐயா, நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்ல குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி தேவைப்படுது. அதனால ஒவ்வொரு நாளும் ஜனங்க வந்து காய்கறிய வாங்கிட்டு போவாங்க. அப்ப நம்மளுக்கு எப்பவுமே வியாபாரம் ஆகல. நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல காய்கறிய விளைவிக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். சரி சூரி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ சொன்ன மாதிரியே இந்த தடவை காய்கறிய விளைவிக்கலாம். சூரி அந்த இருக்கிற 1 ஏக்கரால 5 இடமா பிரிச்சு 5 வகையான காய்கறிய விளைவிச்சாரு. இப்படி 1 மாசத்திலேயே காய்ங்க வளர ஆரம்பிச்சது. அத பார்த்து ரங்கையா, அப்பா சூரி, நீ சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டப்பா. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சந்தைக்கு போய் வித்துட்டு வரலாம். ஐயா, மறுபடியும் நீங்க தப்பு பண்றீங்க. நம்ம எதுக்காக சந்தைக்கு கொண்டு போய் இதெல்லாம் வித்துக்கிட்டு வரணும்? இதுல நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது சொல்லுங்க. சரி, அப்ப நம்ம என்ன பண்றது? ஐயா, இப்ப நம்ம இந்த காய்கறி எல்லாம் கொண்டு போய் ஒரு வியாபாரி கிட்ட கொடுத்து ஒரே வியாபாரி கிட்ட கொண்டு போய் இதையெல்லாம் வித்துட்டு காசை வாங்கிக்கிட்டு வந்துருவோம். ஆனா அதனால நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அவரு இன்னொருத்தருக்கு அதிகமா காசுக்கு விக்குவாங்க. அதனால நம்மளே ஒரு கடையை போட்டு காய்கறியை விக்கலாம். இப்படி சூரி சொன்னது ரங்காயவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவரு நினைச்ச மாதிரியே சூரிய கூட்டிட்டு போய் மார்க்கெட்ல ஒரு கடைய போட்டு காய்கறிய வித்து நல்லா லாபத்தை சம்பாதிச்சாங்க. இதனால ரங்கையா மறுபடியும் இன்னும் 1 ஏக்கர் நிலத்தை வாங்கினாரு. சுசீலா, நீ எதுவும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லட்டா? சொல்லுங்க. நம்ம சூரி ரொம்பவே புத்திசாலி. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறவன். இவனை விட நம்மளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அதனால நம்ம பொண்ணு கீதாவுக்கு இவன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிக்கிறேன். நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே சுசீலா, என் மனசுல இருக்கிறது தான் நீங்களும் சொன்னீங்கங்க அப்படின்னு சொன்னா. இப்படி சூரிக்கு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிட்டாங்க.